சார் வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமாவோட முக்கியமான தயாரிப்பாளர்கள் ஒருவர் ஆர்பி சௌத்ரி. பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 99 படங்கள் தமிழில் தயாரிச்சிருக்காரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா குடும்ப பாங்கான படங்களாக தான் இருக்கும். இன்றைக்கு ராஜஸ்தானில் இருக்கும்போது ஒரு கார் விபத்தில் அகால மரணம் அடைஞ்சிருக்காரு. நாளைக்கு அவருடைய உடலை சென்னை கொண்டு வர இருக்காங்க. தமிழ் சினிமாவோட எந்த அளவுக்கு சார் ஒரு முக்கியமான தயாரிப்பாளராக நீங்கள் பார்க்குறீங்க? தயாரிப்பாளராக தமிழ் சினிமாவில் ஆர்பி சௌத்ரி, அதாவது சூப்பர் ஹிட் நிறுவனம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையோட பல படங்கள் தயாரித்த ஒரு தயாரிப்பாளர். ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் ஆர்பி சௌத்ரி சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் ராஜஸ்தான் மாநிலத்தில் உதய்பூரில் அவருக்கு ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரி இருக்குது. வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற அந்த பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துட்டு சென்னைக்கு திரும்பி வர்றது தான் அவருடைய வழக்கம். அப்படி ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி உதய்பூருக்கு கிளம்பி போயிருக்காரு. இந்த ஸ்டீல் ஃபேக்ட்ரியை போயிட்டு அந்த பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துட்டு திரும்பி வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட். ஆக்சுவலி ஸ்கார்பியோ காரில் ஆர்பி சௌத்ரி சார் போயிருக்காரு. முன்னாடி உட்காந்து போயிருக்காரு, டிரைவர் ஓட்டியிருக்காரு. ஆர்பி சௌத்ரி சார் முன்னாடி உட்காந்து போயிருக்காரு. அதாவது அந்த தகவல்கள் 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு லாரி அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கார் அப்படியே போய் டிவைடரில் மோதி ஒரு மேஜர் ஆக்சிடென்ட், அதாவது மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுருச்சு. ஆர்பி சௌத்ரி சார் முன்னாடி உட்கார்ந்துருந்ததுனால இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா படுகாயங்கள் அவருக்கு இருந்திருக்கு. ஸோ உடனே அவர் பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அங்கே டாக்டர்ஸ் பரிசோதிச்சு பார்த்ததில் ஆர்பி சௌத்ரி சார் ஆல்ரெடி இறந்துட்டார் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த விபத்து துளியும் அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். அவர் ஹெல்த்தியான, ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஃபிட்னஸில் ரொம்ப கவனம் உள்ளவர். நடேசன் பார்க் இருக்குல்ல டி நகரில், அங்கே பார்த்தீங்கன்னா ஆர்பி சௌத்ரி சார் அவருடைய ஒய்ஃப் 2 பேருமே காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கெலாம் வாக்கிங்க்கு வருவாங்க. இது ஆர்பி சௌத்ரி சாரோடைய ரொட்டீன். ரொம்ப எக்ஸசைஸு, இந்த ட்ரெட்மில்லு, இந்த மாதிரி உடம்பை பாதுகாத்துக்கிறதுங்கிறதுல ஆர்பி சௌத்ரி சார் எப்போவுமே ரொம்ப கவனமாக இருப்பார். ஃபுட் ஹேபிட்ஸ், அதாவது ஆர்பி சௌத்ரி சார் பியூர் வெஜிடேரியன். நான்வெஜ் எதுவுமே எந்த காலத்துலையுமே தொட்டதே கிடையாது. அவர் பியூர் வெஜிடேரியன். அந்த ஃபுட்டு கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே சிஸ்டம். காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டாருன்னா மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிடுவார். அதுக்கப்புறம் இரவு 7 மணிக்கெலாம் ஆர்பி சௌத்ரி சார் இரவு உணவை முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கெலாம் படுக்க போனார்னா அதிகாலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிருவார். இதுதான் ஆர்பி சௌத்ரி சாரோட ரொட்டீன். ஸோ தமிழ் சினிமாவில் ஆர்பி சௌத்ரி சாரை தவிர்த்துட்டு நம்ம இன்னும் 100 வருஷம் ஆனால் கூட பேச முடியாது. அப்படி ஒரு அற்புதமான தயாரிப்பாளர். பல படைப்பாளிகளை ஆர்பி சௌத்ரி சார் உருவாக்கி இருக்கிறாரு. ஆர்பி சௌத்ரி சாரோட ஆரம்பம் எங்கே அப்படின்னா, அவர் பார்த்தீங்கன்னா கேரளா மலையாளத்தில் நிறைய படங்கள் சின்ன சின்ன படங்கள் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்திருக்காரு. அது பக்கம் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆடியோ ரைட்ஸ், அதாவது அந்த கேசட் வரும் அப்பெல்லாம், அந்த கேசட் ரைட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க நிறைய பேர். அந்த மாதிரி ஆடியோ ரைட்ஸ் வாங்கிட்டு இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் எஃப்எம்எஸ்னா வெளிநாட்டு உரிமை, வெளிநாட்டு மலையாள படங்கள் வெளிநாட்டு உரிமையை வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. வெளிநாட்டு உரிமைன்னும் போது மலையாளத்தில் உங்களுக்கு மோகன்லால், மம்முட்டி, இப்படி ஜெயராம், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த துபாய், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அபுதாபி, இந்த மாதிரி சவுதி கண்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரிலெலாம் அவங்களுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கும். அந்த மலையாள படங்கள் ரொம்ப நல்லா போகும். அப்படி தான் ஆர்பி சௌத்ரி சார் சினிமாக்குள்ளே வந்தார். சினிமா இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸும் பண்ண ஆரம்பித்தார் ஆர்பி சௌத்ரி சார். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸுங்கிறது அவங்களுடைய குடும்ப தொழில் தான். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா மோகன் ஒருத்தர், அவர் ஆர்பி சௌத்ரி சாருடைய பார்ட்னராக இருந்தார். அவரும் ஆர்பி சௌத்ரி சாரும் முதல்ல ரொம்ப பெரிய லெவலில் பிஸ்னஸில் கிளிக் ஆகி வாழ்க்கையில் அடுத்த தளத்துக்கு போனது அப்படின்னா இந்த குட் நைட் மஸ்கிட்டோ லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ கூட வருது. ரொம்ப பிரபலமான குட் நைட் லிக்விட்னா எல்லாருக்கும் தெரியும், யாருக்குமே தெரியாமல் இருக்காது. அது மோகன், ஆர்பி சௌத்ரி சார் 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஸாக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2 பார்ட்னர்ஸ்குள்ளே ஏதோ சில கருத்து வேறுபாடு, அதனால் பார்த்தீங்கன்னா ஆர்பி சௌத்ரி சார் அந்த பிஸ்னஸ்லேருந்து வெளியில் சினிமா படம் தயாரிக்கலாம், அதாவது தமிழ் சினிமா படம் தயாரிக்கலான்னு தமிழ்நாட்டுக்கு கதைகள் கேட்க ஆரம்பிக்கிறார். அப்போ தான் பார்த்தீங்கன்னா விக்ரமன் சார் ஒரு கதை, அந்த கதை பல பேருக்கு விக்ரமன் சார் சொல்லியிருக்காரு. அந்த கதையை ஆர்பி சௌத்ரி சார்கிட்ட விக்ரமன் சார் சொல்கிறார். அது வித்தியாசமான படம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனந்த் பாபு, பல பேர் இருப்பாங்க. அது சித்தாரா ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. ஒரு 4 இளைஞர்களுக்கு நடுவில் ஒரு பெண் டிராவல் பண்ணால் அது நட்பாகவும் இருக்க முடியும், அது காதலாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு மைய கருத்தை வச்சு அந்த படத்தை எடுத்திருந்தார் விக்ரமன் சார். பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட். அதுதான் ஆர்பி சௌத்ரி சாருடைய முதல் படம். புது வசந்தம் படம் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங், அதாவது 1990 மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை தமிழ் சினிமாவில் கிரியேட் பண்ணிச்சு. முரளி நடிச்சிருந்தாரு. முரளியோடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒரு மிகப்பெரிய மைலேஜை கொடுத்துச்சு.
தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி சௌத்ரி சார் வந்து தமிழ் படங்கள் நிறைய படங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த வகையில தான் பார்த்தீங்கன்னா KS ரவிக்குமாரை வச்சு பார்த்தீங்கன்னா புரியாத புதிர் பண்ணார். புரியாத புதிர் நம்ம கூட 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கோம். ரவுரனை பத்தி பேசும்போது அந்த படத்துல நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம பேசியிருக்கோம். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றி படம். தொடர்ந்து ஆர்பி சௌத்ரி சார் புது இயக்குனர்களுக்கு, அதாவது முதல் தடவையா படம் பண்ண வர இயக்குனர்களுக்கு அவங்களுடைய கதையை கேட்டு கதையை நம்பி வந்து படம் எடுத்தார். அதாவது மசாலா படம் பெரிய ஹீரோஸ் வச்சு எடுக்கணும், கமலஹாசனை வச்சு எடுக்கணும், ரஜினிகாந்தை வச்சு எடுக்கணும். இது வரைக்கும் கமல் ரஜினியை வச்சுலாம் ஆர்பி சௌத்ரி சார் பண்ணதே கிடையாது. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நடிச்சிருந்தார். ஆர்பி சௌத்ரி சாருடைய படம் பூவே உனக்காக இருக்கு பார்த்தீங்களா, அது மசாலா படங்கள் கமர்ஷியல் படங்கள்ல நடிச்சிட்டு இருந்த விஜய் பூவே உனக்காக நடிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கே ஒரு தனி அடையாளம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த படம் தான் முதல்ல விஜய்க்கு வந்து பேசப்பட்ட ஒரு படம். அது ஒரு நல்ல படமா அமைஞ்சிச்சு. அந்த படத்தை கொடுத்ததும் ஆர்பி சௌத்ரி சார் தான். சின்ன சின்ன நடிகர்கள் தான் அவர் வந்து போடுவார். முரளி மாதிரி ஆர்டிஸ்ட், ஆனந்த் பாபு மாதிரி ஆர்டிஸ்ட். ஆனந்த் பாபுலாம் வச்சு நிறைய படம் பண்ணியிருக்காரு. சரத்குமாரோடைய வாழ்க்கையில பெரிய விளக்கேற்றி வச்சது வந்து ஆர்பி சௌத்ரி சார் தான். நீங்க வந்து நாட்டாம படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாட்டாம படத்தை யாராலையுமே மறக்க முடியாது. அப்படி ஒரு அற்புதமான படம். அது வந்து தமிழ் சினிமால ஒரு மறக்க முடியாத படம் நாட்டாமை. அது அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் சரத்குமாருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் வந்து வந்துச்சு. அதையும் KS ரவிக்குமார் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் சூரிய வம்சம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான கதை விக்ரமன் தான் பண்ணியிருந்தாரு. முதல் படம் பண்ண விக்ரமன் பல படங்கள் வந்து ஆர்பி சௌத்ரி சாருக்கு பண்ணார். தொடர்ந்து வந்து ஆர்பி சௌத்ரி சார் வந்து விக்ரமனுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதல்ல அறிமுகப்படுத்தின விக்ரமன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரியாத புதிரில் வந்த KS ரவிக்குமார், அதுக்கப்புறம் லவ் டுடே அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். அதுவும் விஜய் படம் தான். அது வந்து பாலசேகரன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரரசை வந்து ஆர்பி சௌத்ரி சார் தான் அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து ராசு மதுரன் வந்து ஆர்பி சௌத்ரி தான் அறிமுகப்படுத்துறாரு. துள்ளாத மனமும் துள்ளும், அது வந்து விஜயினுடைய இன்னொரு மிகப்பெரிய வெற்றி படம். அந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து எழில். அந்த எழிலையும் அந்த ஆர்பி சௌத்ரி சார் தான் அறிமுகப்படுத்துறாரு. இப்படி வந்து ஆர்பி சௌத்ரி சார் வந்து 25 இயக்குனர்களை வந்து அறிமுகப்படுத்திருக்கார். தமிழ் சினிமாவுக்கு முதல் தடவையா படம் பண்ண வர இயக்குனர்கள் 25 இயக்குனர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. 25 இயக்குனர்களுமே இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் வெற்றி பட இயக்குனர்களா இருந்திருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த படங்கள் 100 படங்கள் நெருங்கி வந்து படம் எடுத்திருக்காரு. 99வது படம் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காரு. மகுடம், அதாவது வந்து விஷால் நடிக்கிற மகுடம் படம் வந்து 99வது படம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாரிசன் ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அதாவது வந்து பகத் பாசிலும் நம்ம வடிவேலும் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தை தயாரிச்சதும் வந்து ஆர்பி சௌத்ரி சார் தான். ஆர்பி சௌத்ரி சாருடைய படங்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப நல்ல படங்களா இருக்கும். பல படங்கள் வந்து வெற்றி படங்கள். நம்ம அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா புது வசந்தத்திலேருந்து, புரியாத புதிர்லேருந்து, பூவே உனக்காகலேருந்து, துள்ளாத மனமும் துள்ளுலேருந்து, ஜில்லாலேருந்து, சூரிய வம்சம், நாட்டாமை, பல வெற்றி படங்கள். ராஜகுமாரனை அறிமுகப்படுத்தினது வந்து ஆர்பி சௌத்ரி சார் தான். இப்படி வந்து அவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே தரமான படங்களாக இருக்கும். மசாலா கலக்காத நல்ல கதையம்சம் உள்ள படங்களா இருக்கும். கதையம்சத்தை நம்பி வந்து படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் அப்படின்னா ஏவிஎம்க்கு அப்புறம் வந்து நம்ம ஆர்பி சௌத்ரி சொல்லலாம். ஏவிஎம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் அப்படின்னா அந்த முதல்ல கதை தான் பிரதானம்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆர்பி சௌத்ரி சார் வந்து கதை தான் பிரதானம்னு நினைச்சிருக்காரு. அவர் எடுத்த படங்கள்லாம் பெரிய பட்ஜெட் படமா அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஆவரேஜான பட்ஜெட்டாக இருக்கும், ஆனால் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். அப்படி ஆர்பி சௌத்ரி சார் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தயாரிப்பாளர் தமிழ் சினிமாவில். KS ரவிக்குமார் அறிமுகப்படுத்துறாரு சொன்னீங்க. அவரே கூட பார்த்தீங்கன்னா ஒரு விழாவில் அவர் இருக்கும்போதே எனக்கு வந்து கோவில்னா அது சூப்பர் குட் ஃபிலிம்ஸு, வாழும் கடவுள் ஆர்பி சௌத்ரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு புதுமுக இயக்குநர்களுக்கு அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறாரு? அவர் வந்து கதை தேர்வு வந்து ஆர்பி சௌத்ரி வந்து கில்லாடி சார் பிரமாதமாக வந்து கதை தேர்வு பண்ணுவார். அந்த கதையை வந்து நிச்சயமாக வெற்றி அடையும்னு ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் அதுக்கு யார் வந்து நடிகர்கள் தேவையோ அந்த நடிகர்களை வந்து புக் பண்ணி கொடுப்பாரு. அந்த படத்துக்கு என்ன செலவாகுங்கிறத முதல்ல கேட்டுப்பார். ஒரு பட்ஜெட்டு, ஒரு பிளானிங் எல்லாமே ஆர்பி சௌத்ரி சார்ட்ட இருக்கும். அந்த இயக்குநர்கள்ட்ட முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவார், இத்தனை நாளைக்குள்ளே முடிக்கணும், இந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணும். இதெல்லாம் ஒரு திட்டமிடல்ங்கிறது ஆர்பி சௌத்ரி சார்ட்ட ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம பாரதி கண்ணன் இருக்கார் இல்லையா, இயக்குனர் அண்ட் நடிகர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி சௌத்ரி சாருடைய புது வசந்தம் படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கியிருந்தார். திருநெல்வேலி ஏரியாவுக்கு வந்து 5 லட்சம் ரூபா கொடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கியிருந்தார். அது ஆர்பி சௌத்ரி சாருடைய முதல் படம். அந்த படம் பார்த்த பாரதி கண்ணனுக்கு இந்த படம் நிச்சயமா ஒரு பெரிய வெற்றி படமா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் அவர் வாங்கியிருந்தார். அப்போ 5 லட்சம் கொடுக்கும்போது அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது
பாரதி கண்ணன் வந்து ஆர்பி சௌத்ரிட்டு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் இது வந்து ரொம்ப சூப்பரா ஓடும் சார், இது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு படமா இது அமையும் சார். இந்த புது வருஷம் நிச்சயமா பாருங்களேன், ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படமா மாறும். நானே உங்களுக்கு வந்து இந்த 5 லட்சத்துக்கு மேல 5 லட்சம் பணம் கொண்டு வந்து தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆர்பி சௌத்ரி சார் வந்து சிரிச்சுக்கிட்டே சினிமாவில் இதெல்லாம் நடக்க போதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல சிரிச்சுக்கிட்டே வந்து ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கு, மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுத்துருக்கு. பாரதி கண்ணன் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி வந்து ஒரு 5 லட்ச ரூபா கொண்டு போய் ஆர்பி சௌத்ரி சார் கொடுத்துட்டு சொல்லியிருக்காரு, சார் அந்தாங்க 5 லட்ச ரூபா அப்படின்னா ஆர்பி சௌத்ரி சாரே அசந்து போயிருக்காரு. என்னப்பா நீ சொன்ன மாதிரியே கொண்டு வந்துட்ட, அவ்வளோ பெரிய கலெக்ஷனா, பெரிய இதை விட பெரிய கலெக்ஷன் சார், இந்தாங்க 5 லட்சம் கொடுத்தோன்னா ரொம்ப, அதாவது வந்து ஒரு முழு திருப்தி, ஒரு படம் வெற்றி அடைஞ்சு அந்த வெற்றி மூலமா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கொண்டு வந்து கொடுக்குறாருன்னு அப்படி பாரதி கண்ணன் வந்து கொடுத்தாரு. அதை நான் வச்சிருக்காரு ஆர்பி சௌத்ரி சார். அருவாவேலுன்னு ஒரு படம், அது வந்து பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணன் வந்து தயாரிக்கிறாரு. அந்த படம் வந்து பெருசாக போகல, அது ஒரு நஷ்டம். இன்னும் சொல்ல போனால் படமே முழுசாக வந்து பெரிய நஷ்டத்தை பாரதி கண்ணன் கொடுத்துச்சு. அதனால அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில நிறைய தயாரிப்பாளர்களை பார்த்து கதை சொல்றாரு. அடுத்து படம் பண்றதுக்கான இயக்குனர் ஆகணும், படம் பண்ணணும், நிறைய வந்து கதை சொல்றாரு. யாருமே வந்து வாய்ப்பு கொடுக்கல. காரணம் என்ன, அருவாவையில் தோத்து போச்சு. அது வந்து அந்த கடன் எல்லாம் வந்து பாரதி கண்ணனுக்கு இருக்குன்னும் போது நம்ம ஒரு படம் பண்ணோம்னா நம்மளும் அந்த கடன்ல சிக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பி சௌத்ரி சார் வந்து இதை கேள்விப்பட்டிருக்காரு. கேள்விப்பட்டு பாரதி கண்ணன் சாரை வர சொல்லியிருக்காரு. என்ன சார் பிரச்சனை, ஏதோ கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா, ஏதோ நஷ்டமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஆர்பி சௌத்ரி சார் வந்து சொல்லியிருக்காரு. பாரதி கண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தேன், நஷ்டமாச்சு. எதுக்கு படம் எல்லாம் எடுத்தீங்க, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே, நல்லா தானே இருந்தீங்க படங்கள் வாங்கிட்டு, தேவையாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்ணாத்தாள்னு ஒரு படம் வந்து நான் வந்து கதை ஒன்று வச்சிருக்கேன் சார், அது உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கும், சாமி படம், ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நீங்க வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் அதில் ப்ரூவ் பண்ணுவேன், நான் நிச்சயமா ஜெயிப்பேன் அப்படின்னும் போது எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது வந்து 1 கோடி ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதி கண்ணன். ஆர்பி சௌத்ரி சார் இம்மீடியட்டாக என்ன பண்ணியிருக்காரு, 20 லட்சம் முதல்ல தரேன், ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க, அடுத்த ஷூட்டிங் நடக்க 5 தடவையா உங்களுக்கு 20 லட்சம் தரேன், நீங்க கேட்குற 1 கோடியை தரேன், படத்தை மட்டும் நீங்க சக்சஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாரதி கண்ணன் சார் வந்து அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமா மாற்றி கொடுத்தாரு. ஆர்பி சௌத்ரி சாருக்கு அந்த படத்தில் பெரிய லாபம் கிடைச்சிச்சு. அதாவது எப்படின்னா, ஒருத்தர் வந்து ஆரம்பத்துல அவர் சொன்ன வார்த்தையை காப்பாத்துறாரு, அந்த 5 லட்சத்தை வந்து சொன்ன மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாருன்னதுனால அவர் கஷ்டத்துல இருக்கும்போது, அவர் நஷ்டப்பட்ட இருக்கும்போது யாருமே அவருக்கு வந்து துணையா இல்லாத ஒரு காலகட்டத்தில் அவருக்கு இவரே தேடி வாய்ப்பு கொடுத்து அடுத்து ஒரு எதிர்காலத்தை வந்து உருவாக்கி கொடுத்தார். இப்படி வந்து ஆர்பி சௌத்ரி சார் வந்து பல பேரை வந்து உருவாக்கி இருக்காரு. ஒண்ணுமே இல்லை சார், நீங்க வந்து நாட்டாமை படம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த படம் தான் சரத்குமாருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் அடுத்து ஒரு பெரிய வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துச்சு. உண்மையாலுமே நாட்டாமைலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் தான் சரத்குமார் வந்து ஒரு ஸ்டார் அந்தஸ்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய வம்சம்ன்ற படம், அது விக்ரமன் டைரக்ட் பண்ணாரு, அதுவும் பார்த்தீங்கன்னா சரத்குமார் நடிச்சார். இந்த மாதிரி பல வெற்றி படங்கள் பலரை வைத்து ஆர்பி சௌத்ரி சார் வந்து தயாரிச்சிருக்கிறாரு. ஆர்பி சௌத்ரி சாருடைய பையன் ஜீவா, அவர் வந்து படங்கள் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு, பல படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு, நல்ல சக்சஸ்ஃபுல் ஹீரோவா இருக்காரு. அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு ஹீரோவா ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அப்பாட்ட சொல்றாரு, இந்த மாதிரி வந்து நான் வந்து ஹீரோவா ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்பாட்ட சொல்றாரு, அப்பா நான் வந்து ஒரு படத்துல ஹீரோவா நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னும் போது ஆர்பி சௌத்ரி சார் வந்து அது வந்து ரவி மரியான ஒரு டேரக்டர், அவரும் வந்து புது இயக்குனர், அவர் சொன்ன ஒரு கதை அது வந்து ஜீவாக்கு நல்லா இருக்கும்னு சூஸ் பண்ணி ஜீவா வந்து அந்த படத்தில் நடிக்க வைக்கிறாரு. ஜீவா வந்து ஒரு கதாநாயகனா அப்பாவே அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் ஆசையா நிறைய படங்கள் வந்து ஜீவா கண்டி ஆர்பி சௌத்ரி சாரே தயாரிச்சாரு. அதுக்கப்புறம் ஜீவாவே வந்து உருவாக ஆரம்பிச்சார். ராம் படம்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஜீவாக்கே ஒரு தனி பேர் கிடைச்சிருச்சு. நண்பன் படம், இப்படி பல படங்கள் வந்து ஜீவா வந்து தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு வெற்றி பட கதாநாயகனா இருக்காரு. இன்னும் சொல்ல போனா ஆர்பி சௌத்ரி சார் அவருடைய பையன் ஜீவா அப்படின்னா அது தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. இன்னொரு பையன் இருக்காரு, அவர் வந்து ரமேஷ், அவர் வந்து ஜித்தன் படத்துல வந்து அவர் அறிமுகப்படுத்துறாரு. எல்லாருக்குமே தெரியும், ரமேஷ்னு சொன்னா யாருக்குமே தெரியாது, ஜித்தன் ரமேஷ்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவரால் வந்து பெரிய சக்சஸ்ஃபுல் ஹீரோவா வர முடியல. தொடர்ந்து ஒரு 10-15 படம் நடிச்சிருந்தாரு, ஆனாலும் ஒரு பெருசா சக்சஸ்ஃபுல் ஹீரோவா வர முடியல. ஆர்பி சௌத்ரி சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவருக்கு 2 மனைவிகள். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தானை சேர்ந்தவர், அந்த மனைவிக்கு வந்து 3 ஆண் குழந்தைகள். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன், அப்புறம் வந்து இந்த ஜித்தன் ரமேஷ், சுரேஷ்னு ஒரு பையன் இருக்காரு.
ஆர்பி சௌத்ரி வந்து ரெண்டாவது மனைவி பார்த்தீங்கன்னா ஜீவாவோட அம்மா ஆர்பி சௌத்ரி. அவங்க ஒரு காதல் திருமணம். அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டதே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அது எப்படின்னா, ஆர்பி சௌத்ரி நான் சொன்னேன்ல, இந்த தொழில் நிமித்தமாக சொந்த ஊருக்கு அடிக்கடி ராஜஸ்தானுக்கு போகிறதுனால விமானத்தில் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வந்து விமான பயணம் பண்ணி அங்கே போயிட்டு வரதுன்றது ஆர்பி சௌத்ரி சாரோட வழக்கம். அப்படி விமானத்தில் பயணம் பண்ணும்போது அங்கே வந்து ஹேர் ஹோஸ்டஸ், அதாவது வந்து விமான பணிப்பெண்ணாக இருக்கிறாங்க ஒருத்தவங்க. அவங்க தான் வந்து ஜீவாவோட அம்மா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க, அதாவது ஒரு இஸ்லாமியர். அவங்களுக்கும் ஆர்பி சௌத்ரிக்கும் அடிக்கடி போகும்போது பார்க்க, பேச, அவங்க தண்ணி கொண்டு வந்து கொடுக்க, இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு எப்படி சொல்றது, யதார்த்தமான ஒரு சந்திப்பு. அது காதலா மாறி அவங்கள வந்து ஆர்பி சௌத்ரி சார் வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுடைய வாரிசு தான் வந்து ஜீவா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி சௌத்ரி சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தமிழ் சினிமா உலகத்தில் எல்லாருமே ஒரு ஜென்டில்மேன் சொல்லுவாங்க. எப்படின்னா, பேசினபடி செய்வார், சொன்னபடி நடந்துக்குவார். எந்த மாற்றமே ஆர்பி சௌத்ரி சாருக்கு எந்த காலத்திலுமே பண்ணா பிடிக்காது. ஒரு படம் ஆரம்பிச்சபடி முடிக்கணும். ஒரு படம் ஆரம்பிக்கிறதுல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஆரம்பத்திலே அந்த படத்தை வந்து ஆர்பி சௌத்ரி சார் வந்து தொடங்க மாட்டார். அது இல்லாமல் நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் சார் இருக்கார்ல, திருப்பூர் சுப்பிரமணியம் சாரும் ஆர்பி சௌத்ரியும் பார்ட்னர்ஸாக வந்து பல படங்கள், தமிழ் படங்களுக்கு, தெலுங்கு படங்களுக்கு, மலையாள படங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா ஆர்பி சௌத்ரி சார் தமிழில் மட்டும் இல்லை, தெலுங்குல மலையாளத்திலாம் தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஆசை ஒன்று இருந்துச்சு. அது எப்படின்னா, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் அது எப்படி ஆரம்பிச்சார்னா, நான் சொன்னேன்ல அந்த குட் நைட் மஸ்கிட்டோ லிக்விட், அந்த பேரு அந்த குட் நைட் அப்படிங்கிறதுல வந்து அந்த குட் எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி சூப்பரை போட்டு தான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்னு வந்து அவர் வந்து ஆரம்பிச்சாரு. அதில் 99 படங்கள் தயாரிச்சாரு. 100வது படமா பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் விஜய் வந்து நடிக்க வைக்கணும் அவருடைய 100th ஃபிலிம்ல அப்படின்னு ஆசைப்பட்டாரு. பல தடவை விஜய் வந்து சந்திச்சு பேசவும் செஞ்சாரு. ஆனால் அது வந்து நடக்காம போச்சு. விஜயுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஜனநாயகனுக்கு அப்புறம் அரசியலுக்கு வந்துட்டாரு, இன்னைக்கு முதலமைச்சராகவும் ஆயிட்டாரு. அப்படின்னும் போது இனிமே அது நடக்காத ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் இவருமே சின்ன பட்ஜெட்ல எடுக்கக்கூடியவர். விஜய் அவரோட சம்பளமே 250 கோடி போயிரும் இல்லையா? அதெல்லாம் வந்து இவரால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆர்பி சௌத்ரி சாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவர் வந்து இன்னைக்கு வந்து நல்ல தமிழ் திரைப்படங்கள் 100 படங்கள் தயாரிச்சிருக்கிறாரு. அவருடைய தோல்வி படங்கள், நஷ்டம் ஏற்படுத்திய படங்கள் அப்படின்னு சொன்னா 1-2 தான். பெருசா வந்து நம்ம சொல்லிட முடியாது. எல்லா படங்கள்லயுமே பெரிய வெற்றி, அதாவது ஃபைனான்ஸ்லயும் பெரிய வெற்றி, அவர் திருப்பூர் சுப்பிரமணியோட சேர்ந்து பண்ற பிசினஸ்லயும் பெரிய வெற்றி, லாபங்கள் டோட்டலா பாத்தீங்கன்னா ஸ்டீல் ஃபேக்டரி, இன்னும் பல பிசினஸ்லாம் ஆர்பி சௌத்ரி சாருக்கு இருக்கு. அப்படின்னும் போது அந்த வெற்றி அவருக்கு தொடர் வெற்றி இருந்துட்டு இருந்துச்சு. நீங்க கேட்குற மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் சம்பளம் 250 கோடி ரூபா அப்படின்னா கூட அதை கொடுத்து எடுக்கிறதுக்கு ஆர்பி சௌத்ரி சார் ரெடியா இருந்தார். ஆனா அது வந்து நடக்கல. அவருடைய நிறைவேறாத ஒரு ஆசை அப்படின்னா அந்த 100வது படமா அது விஜய் படமா எடுக்கணும்னு நினைச்சாரு. அதுக்காண்டி காத்துக்கிட்டு இருந்தாரு. அது 100வது படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு விபத்துல காலமாயிட்டார். ஆக்சிடென்ட். நேத்தி கூட பாத்தீங்கன்னா ஜீவா வந்து விஜய் முதலமைச்சரா வந்து ஜெயிச்சிட்டார் அப்படின்னோடனே மொட்டை மாடியிலிருந்து ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமா ஒரு வீடியோ ஒன்று வந்து விசில் அடிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமா ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தாரு. ஒரு சந்தோஷமான குடும்பம் சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய துயரம் இந்த விபத்து. அது வந்து எப்படின்னா, எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. பொதுவாக ஆர்பி சௌத்ரி சார் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எதையும் மீறி இயற்கையை மிஞ்ச முடியாதுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தான் இந்த விபத்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஆர்பி சௌத்ரி அவர்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி.